ரோந்து பணியில் இருக்கும்போது நமது உணவு பாதுகாப்பு அலுவலர் ராமேஸ்வரம் லிங்கவேல் மற்றும் ஜெயராஜ் அவர்கள் ஒரு மீன் கொண்டு சென்ற லாரியை மடக்கி பார்த்தபோது அதில் ஒரு சுமார் 800 கிலோ அளவிற்கு தடை செய்யப்பட்ட தேலி மீன்கள், இது ஆப்பிரிக்கன் கேட்ஃபிஷ்னு சொல்கிறோம். இது வந்து கண்டறியப்பட்டு அதை பிரித்து எடுத்து மாவட்ட ஆட்சியர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இங்கே வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம். இது என்ன இதுனா, இந்த தேலி மீன்கிறது நார்மலாக கம்மாயில் வளரும். இது அதர் ஃபிஷ்ஷஸ் மற்ற மீன்களே உண்டு வாழக்கூடியது. ஸோ அதர் ஸ்பீசிஸ் வந்து இதை வந்து அழிச்சிரும். அது போக இந்த தேலி மீனை உட்கொள்வதால் நிறைய மனிதர்களுக்கு நிறைய தீமைகள் வரும். தோல்வியாதி, கேன்சர், இது ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ஆண்மை குறைவு வரும். அதனால் இதை நம்ம அரசு வந்து தடை செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து மார்க்கெட்டில் வரதுக்கு, மார்க்கெட்டில் ஜென்ரலாக ஃபுல்லாக விற்கிறது இல்லை, கட் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே வந்துடுறதுனால நம்ம இதை தீவிரமாக அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டெஸ்ட்ராய் பண்ண ஒரு 300 கிலோ, இப்போ ஒரு 800 கிலோ பிடிச்சி டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். கொண்டு சென்றவங்க மேலே எதுவும் நடவடிக்கை எதுவும் இருக்கா உங்களுக்கு? அவங்க மீஞ்சூர் கம்மாயிலேருந்து எடுத்துகிட்டு ராமேஸ்வரம் கொண்டு போனாங்க. அது வண்டி உச்சிப்புள்ளியில் நிறுத்தி வச்சுருக்கோம் இப்போ ஸ்டேஷன். இது வந்து உணவகங்களில் பயப்படுத்துறதுக்காக இது கொண்டு போகிறாங்களா, வேறு என்ன பயன்பாட்டுக்கு விசாரணை பயன்படுத்துறாங்க? நடந்துட்டு இருக்கு சார். நேற்று 2 மணி ஆயிடுச்சு. இப்போ காலையில் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிது. சார், இது பார்க்குறதுக்கு சீலா மீன் மாதிரி இருக்குது, அது டூப்ளிகேட்டாக பயன்படுத்த முடியுமா? ஆமாம், பண்ணலாம். அதனால தான் நம்ம இதை நம்ம தடை செய்து இது மெயினாக பிடிக்கிறோம். சரி சார், கட் பண்ணி மார்க்கெட்டில் வரக்கூடாது. சரிங்க சார், சரிங்க சார். பிடிக்கிறவங்களுக்கு என்ன சார் அறிவுறுத்துறீங்க? எச்சரிக்கை இப்போ பிடிச்சா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். ம். அது மாதிரி கேஸ் போட்டு பயன்படுத்தினா நம்ம அன்சேஃப் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சு சரி.